வணக்கம் நண்பர்களே. முற்றிலும் தகுதியற்ற நபர்கள் பதவிகளில் அமர்ந்தால் அந்த நாடு எப்படி குட்டிச்சவரா போவோம் அப்படிங்கிறதுக்கு அண்மைக்கால நிகழ்வுகள்லாம் சான்றா திகழ்து. இந்த தாவேகா அப்படிங்கிற இந்த கூட்டம் தமிழ்நாட்டின் ஆட்சி பொறுப்பை ஏற்றதிலிருந்து தமிழ்நாட்டுக்கு ஏற்பட்டு இருக்கிற அந்த தலைகுனிவு இருக்க அது வார்த்தையால் விவரிக்க முடியாது. அது தொழில்துறையா இருக்கட்டும், கல்வித்துறையா இருக்கட்டும், அல்லது வேறு துறைகள் எதுவாக இருந்தாலுமே இந்த தகுதியற்ற கூட்டம் அதை கபலீகரம் பண்ணுது. அந்த துறையினுடைய அந்த நிர்வாகத்தையே சீர்குலைத்து கொண்டிருக்கிறது. அதை நீங்க நிறைய பார்த்துருக்கலாம். மின்சாரம் மற்றும் சட்டத்துறை அப்படின்னு ஒரு மிக பவர்ஃபுல்லான இரண்டு துறை, அது ஒரு ஆள் கிட்ட மாட்டி இருக்கு. அந்த ஒரு நபர் வெறும் வாய்ச்சாலம் மட்டும்தான் காட்டிக்கிட்டு இருக்காரு. அந்த இரண்டு துறைகளையும் அதை நிர்வகிக்க தெரியாமல் பொதுமக்களுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு இன்னல்களை ஏற்படுத்திட்டு இருக்காரு. அதே போல தொழில்துறை அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு துறையை முற்றிலும் தகுதியற்ற ஒரு நபரான அந்த கீர்த்தனா அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. அவங்க வெறுமனே ரீல்ஸ், அவங்க பேரே ரீல்ஸ் ராணி, ரீல்ஸ் மட்டுமே போட்டு 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 அதன் மூலம் பிரபலம் அடைந்து அப்படித்தான் அவங்க இந்த அரசியலுக்கு எம்எல்ஏவாகி இந்த பதவி பிடிச்சிருக்காங்க ஆதவர்ஜுனாவுடைய துணையோட. ஸோ இந்த கீர்த்தனாவை பற்றி தான் இப்போ கடந்த 2 நாட்களாக வைரலாக ஓடிக்கிட்டு இருக்கு. எல்லாமே ஒரு அரசு பள்ளிக்கு ஆய்வுக்கு போறாங்க. இந்த கீர்த்தனா ஆய்வுக்கு போகும்போது அங்க இருக்கிற பள்ளி மாணவி கிட்ட ஆங்கிலத்தில் பேசுறாங்க. அந்த ஆங்கிலத்தில் பேசும்போது அந்த குழந்தைக்கு அதற்கு உடனடியாக பதில் தர கொஞ்சம் தயங்குது. ஏன்னா புது ஆள் ஒருத்தர் திடீர்னு கேள்வி கேட்கும் போது எல்லா குழந்தைகளும் இயல்பாக பேசுறாரு. சில குழந்தைகள் பேச்சே வராது, சில குழந்தைகள் தயங்கி தயங்கி தான் பேசும். அந்த குழந்தை தயங்கி தயங்கி பேசுது. உடனே அந்த ஆங்கிலம் அந்த பெண்ணுக்கு வர, அந்த குழந்தைக்கு ஆங்கிலம் வரல, ஆங்கிலம் தெரியல அப்படின்னு இந்த பெண் கிண்டல் அடிக்கிறாங்க. இந்த கீர்த்தனா இவங்க என்னவோ ஆக்ஸ்போர்ட்ல படிச்சுட்டு மிகப்பெரிய ஒரு ஆங்கில புலமை மிக்க ஒரு பெண் அப்படிங்கிற ஒரு நினைப்புல இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்களோட ஆங்கிலம் எவ்வளவு கேவலமானது, பொதுவெளியில் எப்படி பல்லிழிக்குது அப்படிங்கிறத பக்கம் பக்கமா எழுதுறாங்க, வீடியோக்களா போட்டு தள்ளுறாங்க. மிக கேவலமான ஒரு ஆங்கில உச்சரிப்பு, மிக கேவலமான ஒரு ஒரு கிராமட்டிக்கல் மிஸ்டேக் நிறைந்த ஒரு ஆங்கில பேச்சு. அதுதான் இந்த கீர்த்தனாவுடைய தகுதி. இந்த பெண் போய் ஒரு அரசு பள்ளி குழந்தையை அவமதிச்சுட்டு வராங்க. இத்தனைக்கும் இந்த இன்ஸ்பெக்ஷனை முழுசா வீடியோ எடுத்து அதை ரீலா மாத்தி அவங்க வெளியிடவும் செய்யறாங்க. அந்த வீடியோவில் அந்த குழந்தையினுடைய முகம் தெளிவாக தெரியுது. அது அந்த குழந்தைக்கு எப்படிப்பட்ட அவமானத்தை தேடித்தரும், எவ்வளவு மன உளைச்சலை தரும். அதே போல லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு சொல்லி அங்க இருக்கிற அந்த கடைசி பெஞ்சில் உட்கார்ந்து இருக்கிற அந்த மாணவர்களை இவங்க கிண்டல் பண்றாங்க, அவமதிக்கிறாங்க. இப்போ இவங்கள்ட்டயுமே நான் டைரக்டா ஒரு கேள்வி கேட்கிறேன். அவங்களால சிம்பிளான இதுதான், அவங்க அப்பா என்ன பண்றாங்கன்னு நம்ம கேட்கலாம். அதுவுமே ஆன்சர் பண்ண முடியும். சொல்லுடா, தெரிஞ்சதை சொல்லு. கேட்கறாங்க. நீங்க ஒரு கான்வர்சேஷன் இங்கிலீஷ்ல கிளியரான சென்டென்ஸ் கேட்டா சொல்லலாம் இல்லையா? What is your father? My father is father என்ன பண்றாங்க? What is your father's profession? Profession. நீங்க லாஸ்ட் பெஞ்ச்ல இதுதான் மிகப்பெரிய அளவுக்கு கேள்விகளை எழுப்பியிருக்கு. முதல்ல உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? நீங்க யார்? முதல்ல இந்த பள்ளிக்கு போய் அங்க அந்த இன்ஸ்பெக்ஷன் ஆய்வு நடத்துவதற்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? நீங்க இந்த துறைக்கு அமைச்சரா? இந்த துறையின் அமைச்சர் உண்மையில யாரு? ராஜ்மோகன். அவர் ஒரு நாளும் இந்த மாதிரியான அநாகரிகமான செயல்களில் ஈடுபடுறதில்லை. ராஜ்மோகன் மீது 1000 விமர்சனங்கள் இருந்தாலும் பொதுவெளியில் அவர் இப்படி நடந்துகிட்டதா இதுவரைக்கும் எந்த செய்தியும் இல்லை. அந்த துறையின் அமைச்சர் அவர் போய் ஆய்வு நடத்தி இருக்கணும். அவர் ஆய்வு நடத்தியிருந்தா இந்த மாதிரி கேட்டு போறான்றது சந்தேகம்தான். ஆனால் இந்த பெண் தனக்கு சம்பந்தம் இல்லாத துறைக்கு போய் ஆய்வுங்கிற பேர்ல அந்த மாணவர்களை அவமானப்படுத்தி ஒரு மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலை அந்த குழந்தைக்கு ஏற்படுத்திட்டு வந்திருக்காங்க. இது
மிகப்பெரிய அளவுக்கு விமர்சனங்களை ஏற்படுத்தியிருக்கு. ஒவ்வொருத்தரும் போட்டு கிழிக்கிறாங்க, பொழக்கிறாங்க. இப்படி ஒரு அவமானத்தை எந்த அமைச்சர் பதவி அப்படின்னு ஒண்ணு எவ்வளவு கண்ணியத்துக்குரிய பதவி, இந்த பதவியில உட்கார்ந்துகிட்டு யாருமே இந்த மாதிரி கேவலத்தை செய்யல. அதை விட முக்கியம், யாருக்குமே இப்படிப்பட்ட அவமானம் ஏற்பட்டதும் இல்லை. ஆனா இவங்களுக்கு தான் மானம் வெக்கம் அந்த எதுவுமே கிடையாது. மானம் கெட்டவன் ஊருக்கு பெரியவன் ஒரு பழமொழி சொன்னார் ஊர்ல. அது போல இந்த மாணவக்கு எதுவுமே இல்லை அப்படிங்கிறத காட்டுற விதத்துல தான் பண்ணது எவ்வளவு பெரிய தப்பு, தான் பண்ணது எந்த அளவுக்கு சமூகத்துக்கு எதிரானது, ஒரு பொதுவெளியில் சிறு குழந்தைகளை அவமதிக்கிறதுங்கிறது எவ்வளவு கேவலமானது, இது எந்த அளவுக்கு எல்லாரும் மக்கள் மனதில் எந்த அளவுக்கு மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கறதையெல்லாம் தெரியாமல தெரிஞ்சு அதை அதுக்கு பதிலடி கொடுக்குறாங்களாம். எது அவங்க எந்த அளவுக்கு கேவலப்பட்டு போய் நிக்கிறாங்க. ஆனா அப்படி கேவலப்பட்டு போய் நின்னாலும் அதெல்லாம் ஒண்ணு இல்லை, நான் தொடச்சிட்டேன் பாரு அப்படின்னு சொல்ற மாதிரி திமுக அரசை குறை சொல்றாங்களாம். பள்ளிக்கூடங்கள்ல அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் இல்லை அப்படின்னு பதில் சொல்றாங்களாம். இவனுடைய இந்த கேவலமான செயலுக்கு கடுமையான கண்டனங்கள் குவியுது. எதிர்கட்சி தலைவர் போட்டு புழக்கிறாரு. இதற்கு முன்பு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருந்த அன்பில் மகேஷ் இது எந்த அளவுக்கு தவறான தற்குறித்தனமானது அப்படிங்கிறத அவர் பதிவு பண்றாரு. இதற்கெல்லாம் பதிலே இல்லை, பேச முடியல. பதிலுக்கு திமுக அரசு மீது பழி சொல்லிட்டு ஓடுறாங்க. ஏன்னா அதெல்லாம் வசதியான ஒரு பதில். திமுக அரசு மீது பழி சொல்லிட்டா எல்லா தப்பையும் நம்ம மறைச்சிக்கலாம் அப்படின்னு இவங்களுடைய நினைப்பு. ஆனால் சிறு குழந்தையிலிருந்து கற்று தேர்ந்தவர்கள் வரை இந்த கீர்த்தனா அப்படிங்கிற இந்த பெண்ணுடைய தற்குறித்தனத்தை சவுக்கால் அடிக்கிறாங்க, சாட்டையால் அடிக்கிறாங்க. Myself Kirtana. I come from Tamil Nadu. தப்பு. I am Kirtana. My name is Kirtana தான் சொல்லணும். Myself ரிஃப்ளெக்சிவ் நவுன். I love myself. I did this by myself தான் சொல்லணும். I always, passionate about working in an impactful sector. தப்பு. I have always been passionate about working in an impactful sector. Word vowel ஸ்டார்ட் ஆகுனா and யூஸ் பண்ணணும். Next. Running a 12 campaign at a similar time, it's not easy task. தப்பு. Running 12 campaigns at the same time or running 12 campaigns simultaneously is not an easy task. எருவு மாடு மாதிரி வளர்ந்து இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டரா இருக்க உனக்கே இங்கிலீஷ் தெரியல, இதுல அரசு பள்ளி மாணவர்கள்ட்ட போய் பீட் விட்டு இருக்கீங்க. உங்க அப்பாவோட ப்ரொஃபஷன்லாம் உங்களுக்கு தேவையா? அரசு பள்ளியில படிக்கிறோம் அப்பா என்ன அதானி அம்பானியாவா இருப்பாங்க? ஒரு குழந்தைய கூனி குறி நிக்க வச்சு அதை கான்பிடன்ஸே காலி பண்ணி அதை வீடியோ எடுத்து போட்டு எவ்வளவு ஆணவம். இந்த கட்சியில எல்லாம் நார்சிஸ்ட் சாடிஸ்டாவே இருக்கானுங்க. ஒரு டீசென்ட் ஹியூமன் பீங் இதுவரை நான் பார்த்ததே கிடையாது. நீ வேலையே செய்யலனாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி வேலை எல்லாம் செய்யாத. யாராச்சும் இந்த அம்மா போன போனீங்க அடுப்புல போடுங்கடா, முடியலடா எப்பா. இத ஒரு நியாயமா உண்மையிலேயே ஒரு கொஞ்சமாவது அந்த சூடு சொரணன் அது இல்ல ஒரு காமன் சென்ஸ், இது இப்படி ஏதாவது இருக்கிற ஒரு நபரா இருந்தா முதல்ல இந்த பதவியை விட்டு ஓடி போயிருப்பாங்க. அல்லது ரொம்ப அந்த சூடு சொரணெல்லாம் அதிகமா உள்ள நபரா இருந்தா தூக்குல தொங்கியிருப்பாங்க. அப்படி ஒரு செருப்படி பதிவுகளை நம்ம தொடர்ச்சியா பார்க்க முடியுது. சமூக வலைதளங்கள் முழுக்க இதுதான் ஒரு மிகப்பெரிய வைரல் கண்டென்ட்டா ஓடிக்கிட்டு இருக்கு. அது சிலரெல்லாம் இந்த அம்மாவோட இங்கிலீஷ் லட்சணம் என்ன அப்படிங்கறத எடுத்து விட்டுருக்காங்க பாருங்க. அதுல ஒரு கோவையில் நடந்த ஒரு கூட்டத்துல இவங்க பேசுற ஹேண்ட்ஸ் அப் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பேச்சு கொடுத்துருக்காங்க, ஆங்கில பேச்சு. எவ்வளவு கேவலமான இங்கிலீஷ்! உண்மையிலே யாரா ஒரு குறைந்தபட்ச ஆங்கிலம் தெரிஞ்சவரால கூட சகிச்சுக்க முடியாத ஒரு தப்பும் தவறுமான ஒரு பேச்சு. Really hands off to all of you. Hands off to all of you. அதே போல அந்த இன்வெஸ்டர்ஸ், அதாவது முதலீட்டாளர்களுக்கான அழைப்பு விடுக்கிற அந்த வீடியோவை எடுத்து கிண்டல் பண்ணியிருக்காங்க. அதிலும் கூட ஒரு அடிப்படை ஆங்கிலம் தெரியாத ஒரு நபரினுடைய பேச்சாக அவ்வளவு இலக்கணம்னு ஒன்றும் தேவையில்லை. அந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ்னு வாங்கல்ல, குறைந்தபட்ச அந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ் நாலேஜ் கூட இல்லாத ஒரு தற்கொலை நபர் ஆனா அங்க பள்ளியில் போய் ஒரு ஒரு ஏழை மாணவிய அவமானப்படுத்திட்டு வந்திருக்காங்க. இது எந்த காலத்திலுமே யாராலும் சகிச்சுக்க முடியாத ஒரு மிகப்பெரிய பிளண்டர். இது அதை முழுக்க சுட்டி காட்டிக்கிட்டு இருக்க. ஏன் இதை நம்ம ஹைலைட் பண்றோம்னா, மக்களை பற்றிய ஒரு குறைந்தபட்ச அந்த நினைப்போ, அவர்கள் நல்வாழ்வு மீதான ஒரு குறைந்தபட்ச அக்கறையோ, அல்லது
ஒரு காமன் சென்ஸ்வாங்கல அந்த ஒரு பொது அறிவோ எதுவுமே இல்லாத முற்றிலும் தகுதியற்ற நபர்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்துட்டாக்க அதனுடைய ஆபத்து என்ன அப்படிங்கிறத உணர்ந்துகிறதுக்காக தான் வந்து திரும்ப திரும்ப இது எல்லாத்தையும் வந்து பொதுவெளியில அதிகமாக பகிர்கிறார்கள். இப்போ ஏன் விஜய திரும்ப நம்ம தகுதியற்ற நபர் அப்படின்னு சொல்றோம்னா, நமக்கு அவருக்கு ஒன்றும் வாய்க்க தகுறாரு இல்லை, அவர் தகுதியற்ற நபர் தான். எல்லாரும் சொல்றாங்க விஜய் மாதிரி யாராவது புதுசா வரக்கூடாதா, புதுசா வந்தா ஆட்சி பண்ணக்கூடாதா, புதுசா வர்றவங்க கத்துக்கிட்டு பண்ணிட்டோமே என்ன போ அப்படின்னு சிலர் பேசுறத கேட்க முடியுது. ஒரு 6 மாசம் டைம் கொடுங்க, அவங்களும் எல்லாத்தையும் கத்துக்கிட்டு ஆட்சி பண்ணிட்டோம் அப்படிலாம் சொல்றாங்க. சாரி, அப்படியெல்லாம் வந்து ட்ரைனிங் எடுக்கிற ட்ரைனிங் சென்டர் கிடையாது தமிழ்நாடுங்கிறது. தமிழ்நாடு அரசுங்கிறது புதுசா வர்றவங்க அல்லது அடிப்படை தகுதி இல்லாதவங்க, தற்கூரிகள், இவங்கெல்லாம் வந்து ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஆட்சி செய்யற ட்ரைனிங் சென்டர் கிடையாது. இது ஒரு அரசு. இந்த அரசு ஒரு நாள் ஒரு தவறு செஞ்ச கூட வந்து அந்த கட்டடமே சட சட சடன்னு சரிஞ்சு போயிடும் பாருங்க, அந்த மாதிரியான விளைவுகள் ஏற்படும். விஜயை பொறுத்த வரைக்கும் அவருக்கு மக்கள் மீது எந்த அளவுக்கு இம்மி அளவு கூட அந்த அக்கறை கிடையாது. அதை நம்ம பல சம்பவங்கள்ல பார்த்திருக்கோம். அவருடைய முதல் கூட்டமான விக்கிரவாண்டி அந்த மாநாட்டிலேயே நம்ம அதை பார்த்துட்டோம். அங்க 6 பேர் செத்தாங்க. குறைந்தபட்சம் வந்து அவங்க வீட்டுக்கு போய் கூட இவரால் ஆறுதல் சொல்ல முடியல. அவர்களுக்கு எந்த விதமான ஒரு உதவியும் வந்து அவர் பண்ணல. அதற்கு அடுத்த மாநாடு அங்க ஒரு 5 பேர் செத்தாங்க. அதை பத்தி அவர் இம்மேல கூட கவலையே பண்ணல. அந்த கரூரில் 41 பேர் செத்தாங்க. இவரால் தான் செத்தாங்க. இவர் வர்றதுக்காக 7 மணி நேரம் காத்திருந்து செத்தாங்க. மிகப்பெரிய ஒரு கூட்டம், ஒரு நகர கூட இடம் இல்லாத அந்த அளவுக்கு நெரிசல் மிக்க கூட்டம். அந்த கூட்டத்தில் இவருடைய அந்த யம வாகனத்தை உள்ள கொண்டு போய் நுழைச்சதாலதான் மிகப்பெரிய நெரிசல் ஏற்பட்டு அந்த மக்கள் செத்தாங்க. இவரும் ஆதவ அர்ஜுனாவும் தான் அதுக்கு 100% காரணம். அது அவருக்கும் தெரியும். ஆனா இவ்வளவையும் நடத்திட்டு மக்கள் செத்துட்டாங்கன்னு தெரிஞ்சும் கூட வந்து இவர் பின்னங்கால் பிடரில கூட வந்து ஓடி போய் வேகமா போய் வீட்டுல போய் குப்பர் அடிச்சு படுத்துட்டாரு. அப்படி ஓடினவரை வந்து தடுத்து நிப்பாட்டி, சார் 30 பேர் செத்துட்டாங்களேன்னு கேட்டா பதிலே சொல்ல மாட்டேன்னு சொல்லி தெரிச்சு ஓடினாரு விஜய். இப்போ மக்கள் மீது அக்கறை கொண்ட ஒரு நபரால் இப்படி நடந்துக்க முடியுமா? போலீசார் என்ன வரவேணான்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு ஒரு சப்பக்கட்டு கட்டுறாங்க. போலீசார் வரவேணா அப்படின்னு சொன்னா நீங்க திருச்சியிலே தங்கி இருக்கணும் சார், திருச்சியிலே தங்கி இருந்திருக்கணும். 2 நாள் 3 நாள்னா கூட அங்கேயே தங்கி இருந்திருக்கணும். உங்களால் தங்க முடிஞ்சதா? ஏன்னா அடிப்படையில் உங்களுக்கு அந்த நினைப்பு இல்லை. அந்த மாலை 6 அந்த ஒரு அந்த இரவு நேரம் அப்படின்னு இருக்கு பாருங்க, இந்த இரவு நேர தங்கல் அப்படிங்கிறது தன்னுடைய வீட்டில் இருக்கணுங்கிறது தான் அவருடைய நினைப்பா இருந்தது. தவிர இந்த 41 பேர் செத்துட்டாங்களா, அது என்னடா பண்றது அப்படின்ற அந்த யோசனையோ அல்லது அவர்கள் மீதான அக்கறையோ அவருக்கு இம்மி அளவுக்கு இல்லை அப்படிங்கிறத காட்டுறது தான் இந்த சம்பவத்தை திரும்ப திரும்ப நம்ம சொல்றோம். சோ இந்த மாதிரி ஒரு மக்கள் மீது இம்மி அளவுக்கு கூட அக்கறை இல்லாத அந்த நபர்கள் அந்த பதவிக்கு தகுதியற்றவர்கள். அப்படி தகுதியற்றவர்கள் வந்து உட்காரும் போதுதான் இப்படி எல்லா துறைகளிலும் இந்த மாதிரியான விபரீதங்கள் ஏற்படும். இது இந்த பள்ளி கல்வித்துறை மட்டும் இல்லை, இந்த பள்ளி கல்வித்துறைக்கு இவங்க சம்பந்தமே இல்லாத ஆள், அது வேற. இவங்க சார்ந்த தொழில்துறையில என்ன லட்சணத்துல இருக்கு? இப்போது வரைக்கும் புதுசா ஏதாவது ஒரு முதலீடு வந்திருக்காங்கன்னா எதுவுமே வரல. இருந்த முதலீடுகள் எல்லாம் போயிட்டாங்க. புதுசா யாருமே வரல, வரவும் மாட்டாங்க. ஏன்னா இவங்க லட்சணம் அப்படி, இவங்க தகுதி என்னன்றது எல்லாருக்கும் தெரியும். இவர்களை நம்பி, இந்த பெண்மணியின் பேச்சை நம்பி தமிழ்நாட்டுக்கு வந்து முதலீடு செய்யும் அளவுக்கு கேன இனங்களை யாருமே வந்து முதலீட்டாளர்கள் இல்லை அப்படிங்கிறதா வந்து உண்மை. இந்த ஆண்டு முடியும் போது ஒரு அறிக்கையை ஒன்றிய அரசு வெளியிடும். தொழில்துறையில் தமிழ்நாட்டுக்கு என்ன இடம், பொருளாதார வளர்ச்சியில் தமிழ்நாட்டுக்கு என்ன இடம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆண்டு இறுதியில வந்து வெளியிடும். அப்போ இவங்களுடைய டப்பா டான்ஸ் ஆடும். அந்த அளவுக்கு மிக மோசமான நிலைக்கு தமிழ்நாடு அரசினுடைய தொழில்துறையும் தமிழ்நாடு அரசினுடைய பொருளாதாரமும் போய்கிட்டு இருக்கு. அதற்கு காரணம் சற்றும் தகுதியற்ற இந்த நபர்கள். இவங்க ஒரு ஆள் மட்டுமே நான் சொல்லல. இந்த தமிழ்நாடு அரசின் அமைச்சர்களாக முதலமைச்சரிலிருந்து கடைசி அமைச்சர் வரைக்குமான மொத்த பேருமே, இப்ப அதுல நண்பர் வன்னியரசு இருக்காரு. அவர் இந்த தாவேகாவை சேர்ந்தவர் அல்ல, அதனால இந்த விமர்சனம் அவருக்கு பொருந்தாது. இந்த தாவேகாவை சேர்ந்த அமைச்சர்கள் அல்லது காங்கிரசினுடைய அமைச்சர்களையும் சேர்த்துக்கலாம், ஏன்னா அவங்களுக்கு இவங்களுக்கு பெரிய வித்தியாசம் இல்லை. இவங்க அத்தனை பேருடைய லட்சணமும் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த கீர்த்தனாவுக்கு சற்றும் சளைக்காத நபர்களாகத்தான் இவங்கெல்லாம் இருக்காங்க. இந்த கீர்த்தனாவுக்கு இது வந்து
அவங்க இன்னும் எவ்வளவு மிதிப்பட்டாலும் வந்து அவங்க திருந்த மாட்டாங்க. ஏன்னா இந்த ஒரு சம்பவத்திலே வந்து அவங்களுடைய இயல்பு என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இவ்வளவு கேவலப்பட்டு நிக்கிறவன் இதுக்கு பொது வெளியில உண்மையில வந்து ஒரு குறைந்தபட்ச அடிப்படை அறிவு இருக்கிறவங்க பொது வெளியில ஒரு மன்னிப்பாவது கேட்பாங்க. ஆமாங்க, தப்பு தான், இதை நான் செஞ்சிருக்க கூடாது. அப்படி கேட்டா அவங்களுடைய இமேஜ் மாறும். ஆனா இவர்கள் அந்த மாதிரியான ஆட்கள் கிடையாது. நாம தப்பு பண்ணிட்டோம்னா நம்ம கேவலப்பட்டு நிக்கிறோம், எல்லாரும் காரி துப்புறாங்க, ஆனா இதை நம்ம காட்டிக்கூடாது. நான் பண்ணது சரிதான், ஆனா இதுக்கெல்லாம் காரணம் திமுக தான் அப்படின்னு பழி போடுறாங்கன்னா இவர்கள் தற்கூறிகளோ அல்லது இவங்க தப்பு செய்து அப்படியெல்லாம் கிடையாது. இவர்கள் மிக ஆபத்தானவர்கள். எல்லாருமே வந்து இவங்க தற்கூறி, இவங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, புதுசு அப்படின்றாங்கல்ல, அதெல்லாம் கிடையாது. இப்ப நடக்கிற அத்தனையும் பாருங்க. இந்த ஒரு சம்பவத்தை விடுங்க, இன்னும் மற்ற சம்பவங்கள் பாருங்க. குதிரை பேரன்னு சொல்லிட்டு வெளிப்படையா குற்றம் சாட்டுறாங்க. எதிர்கட்சிகள் அவ்வளவோ வந்து இதை எக்ஸ்போஸ் பண்றாங்க. எடுத்த எடுப்பிலே வந்து டிடிவி தினகரன் எப்படிப்பட்ட குதிரை பேரத்தை விஜய் நடத்தினாருங்கிறத அவர் பகிரங்கப்படுத்துறது மட்டும் இல்ல, ஆளுநர்கள் புகாராகவும் கொடுத்தாரு. அது காவல் நிலையத்தில் புகார வழக்காகவும் பதிவாயிருக்கு. ஏற்கனவே வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கு. இவ்வளவு ஓப்பனா குதிரை பேரம் நடத்திய ஒரு அரசை வந்து எங்கேயுமே பார்க்க முடியலங்கிறது தான் நிதர்சனம். ஆனா இவங்க என்ன பண்றாங்க, பதிலுக்கு திமுக மேல குற்றம் சொல்றாங்க. திமுக குதிரை பேரம் பண்ணுச்சு, எங்க ஆட்சி கவிழ்க்கு திமுக குதிரை பேரம் பண்ணுச்சு. எங்கடா பண்ணுச்சுன்னா இவர்களாக செட்டப் செல்லப்பாக்களாக மாறுறாங்க. அங்கதான் இவங்களா ஒண்ணு கிரியேட் பண்றாங்க. அவரு செந்தில் பாலாஜி ஏற்பாடு பண்ணாரு, 160 கோடி பேரம் அவர் நடந்தது. எதுக்காகன்னா 10 எம்எல்ஏக்களை வந்து விலைக்கு வாங்கி இந்த அரசை கவிழ்ப்பதற்கு பேரம் நடந்தது அப்படின்னு இவங்க கலப்புறாங்க. அப்போ இவங்க எந்த அளவுக்கு, இன்னொருத்த ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ அந்த ஆள் மேல ஏற்கனவே வந்து ஒரு பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்த அந்த வழக்கே இருக்கு. இன்னும் வந்து ஏன்டா நடவடிக்கை எடுக்கலன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க அத்தனை அமைச்சர்களும் அத்தனை அரசியல்வாதிகளும். ஆனா அவன் என்ன பண்றான்னா இத அப்படியே ட்விஸ்ட் ஆக்கி அனிதா ராதாகிருஷ்ணன் என்ன வந்து பேரம் பேசினாப்புல, என்ன திமுக சேர சொல்லி கூப்பிட்டாங்க அப்படின்னு வந்து அப்படியே வந்து அதை மாத்துறாங்க. இப்ப திமுகவுக்கு ஆட்சி அமைக்க வேண்டும், இந்த ஆட்சியை கவிழ்த்துட்டு நம்ம ஆட்சியில போய் உட்காரணும் அப்படிங்கிற நினைப்பு இருக்கான்னா அவர்களுக்கு அந்த நினைப்பு இல்லை. சீக்கிரம் தேர்தல் வந்தா போதும், அவ்வளவுதான். இந்த ஆட்சி கவிழ்ந்து தேர்தல் வந்தா போதும், அவங்க திரும்ப ஆட்சிக்கு வந்துருவோன்ற நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கு. அந்த அந்த ஆட்சி எப்படி கவிழும்னா இவர்கள் செய்கிற தவறுகளால் இந்த ஆட்சி கவிழணுங்கிறத அவங்க எதிர்பார்ப்பு. அல்லது ஒன்றிய அரசோ அல்லது ஆளுநரோ இவர்களுடைய தவறுகளை, குதிரை பேரத்தை மையப்படுத்தி இந்த அரசை விளக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் வந்து அவங்களுடைய எதிர்பார்ப்பார். இவங்க எம்எல்ஏவை வாங்கி இந்த ஆட்சியை கவிழ்க்க வேண்டிய கட்டாயம் வந்து திமுகவுக்கு இல்ல, மாறாக ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள எம்எல்ஏக்களை கூடுமான வரைக்கும் வாங்குற அந்த அவசியம் வந்து தாவேக்காக தான் இருக்கு. இதுதான் இயல்பானது. ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா தங்களுடைய தவறை மறைப்பதற்கு உடனே அதற்கும் திமுக மேலதான் பழிய போடுறாங்க. சோ இவர்கள் தற்கூறிகள் எல்லாம் கிடையாது. இவங்க ரொம்ப தெளிவாக திட்டமிட்டு ஒரு கிரிமினல் மைண்டோட வேலை பார்க்கிற ஒரு கூட்டமாக இந்த தாவேக்கா கூட்டத்தையும் இப்போது இந்த ஒட்டுமொத்த இந்த ஆட்சியில் இருக்கிற இவர்களை வந்து நம்ம பார்க்கணும். இது எவ்வளவு பெரிய ஆபத்து. ஒருத்தர் தற்கூறியா இருக்கிறதுனால எந்த ஆபத்தும் கிடையாது, அது அவனுக்கு தான் எதிர்மறைய முடியும். ஆனா இந்த மாதிரி வந்து ஒரு அந்த ஒரு ஒரு குற்ற மனப்பான்மை இருக்கு பாருங்க, அந்த கிரிமினல் மைண்ட், இதுதான் வந்து மிகப்பெரிய ஆபத்து. எந்தவித நலத்திட்ட பணிகளையும் செய்யாம கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கான குறைந்தபட்ச நடவடிக்கை கூட எதையும் எடுக்காம முழுக்க முழுக்க ஆட்சிக்கு வந்து 2 மாதங்களுக்கு மேலாகியா வெறும் அரசியலை மட்டுமே செய்து கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் தான் இந்த தாவேக்கா கூட்டம். யோசிச்சு பாருங்க, இப்ப வரைக்கும் ஏதாவது ஒரு நலத்திட்ட உதவி அறிவிச்சிருப்பாங்களா? ஒரு வாக்குறுதியை காப்பாற்றுவதற்கான வேலையை அவங்க எடுத்திருக்காங்களா? திரும்ப 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 முந்தைய ஆட்சி மீது பழி போடுவது, தங்கள் தவறுகளை மறைப்பதற்கு முந்தைய ஆட்சியாளர்களை காரணம் காட்டுவது, இந்த வேலையை மட்டும்தான் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவர்கள் மக்களுக்கான பணிகள் வந்து எதையுமே இன்னும் செய்யல. இதுதான் இந்த தமிழ்நாடு எப்படிப்பட்ட இன்னும் வருகிற நாட்களில் எப்படிப்பட்ட பேராபத்தை சந்திக்க போகுது அப்படிங்கிறதுக்கான ஆரம்பம்.